வைக்கத்துல போராட்டம் நடத்துனாங்க. வைக்கம் போராட்டம்னா என்னன்னு தெரியாதவன் இருக்கா இன்னைக்கு. வைக்க போராட்டம்ங்கிறதே வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரனை அந்த வீதிகள்ல நடக்கூடல. ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, வாய்க்கு ஒரு கலசம்னு சொல்லுவாங்க. ஒரு கலயம். மண் கலசப்ப வாயில கட்டிக்குவானுங்க. செருப்ப கையில எடுத்துக்குவானுங்க. அப்படி போற காலம் இருந்தது. பெண்கள் மேல் துணி போடக்கூடாது. மேல துணி போடாம இருந்தா தான் நம்பூதிரி போய் கையில் பிடிச்சி பார்ப்பானுங்க. பெருசா இருக்குதா, சிறுசா இருக்குதா, எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு. ஆக இப்படிப்பட்ட அயோக்கிய தரத்தை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர் பெரியார். பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட இச்சையை தீர்த்துக்கலாம். அம்மா இருக்கிறா, அக்கா இருக்கிறா, தங்கச்சி இருக்காரு. இது என்னையே அயோக்கியத்தனா? இது வந்து வெளியில பேசுறதுக்கு உன்னை விட்டதே தப்பு. முதல்ல அவர் எங்க சொன்னாரு? எல்லாம் அண்ணாமலை கவுண்டர் இப்ப ஆதாரம் இருக்குன்ட்டு எடுத்து காட்டுறாரு. நீ யாரு? உனக்கு வயசு என்ன? உன்னோட வயசுக்கு என்ன தெரியும்? நீ எங்கேயோ போய் போலீஸ்காரனா குப்பை கொட்ட, கூலி வாங்கின, சாப்பிட்ட. இன்னைக்கு மோடிக்கு ஆள் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு ஆள் இல்லை, உன்னை தூக்கி பிடிச்சிட்டு விலை கேளுன்ட்டு ஆடுறாங்க. இப்ப தமிழ்நாடுங்கிறது வந்து அரசியல் ஒரு குப்பையாகி போச்சு. என்ன பெரிய தியாகம் பண்ணி போட்டாங்க, என்னையே பண்ணாங்க. ஏதோ ஒரு காலத்துல இருந்தாங்க, தியாகம் பண்ணாங்க, இன்னைக்கு வந்துட்டோம். இது இப்ப பெரியார் பிரச்சனையும் பேசுறான். சீமான் வந்து பெரியார முதல்ல வந்தது நான் என்ன பண்ணான்னா, எதை கையில் எடுத்தான்னா, பெரியார கையில் எடுத்தா அவன் அரசியல் வளர்த்தான். பெரியார் வந்து அப்படி பண்ணாரு, இப்படி பண்ணாரு, ஏழை எளிய மக்களுக்கு உதவினாரு, ஜாதியை ஒழிச்சாரு, சாமியை ஒழிச்சாரு, பிராமண ஆதிக்கத்தை ஒழிச்சாருன்னு அவனே ஆரம்பத்தில் வந்தான். இப்போ அவனுக்கு எவன் காசு கொடுத்தான்னு தெரியல. பெரியார் அயோக்கியத்தனம் பண்ணாரு, தென்னை மரத்தை வெட்டி போட்டார். ரைட்டு, வெட்டினாரு. தென்னை மரத்தை ஏன் வெட்டினாரு? அவர் கொண்ட கொள்கை மேல உறுதியா இருந்தனால அதை செஞ்சார். தென்னை மரத்தை ஏன் வெட்டினாருன்னா, அரசாங்கம் கள்ளுக்கடையே ஆகாதுன்னு சொல்லுச்சுன்னு சொன்னா காந்தி சொன்னாரு. அவர் காங்கிரஸ்ல இருந்தாரு. இப்ப காந்திய கடவுளா நினைச்சார் அவரு. காந்திய கடவுளா நினைச்ச காரணத்தினால சரி கல்லு முட்டிய மட்டும் இறக்கல, மரத்தையே வெட்டுறான்ட்டாரு. ஏன் அதனால உனக்கு என்ன நட்டா, ஒப்பனூருக்கு என்ன நட்டா? அந்த ஆள் வெட்டினா மரம் போச்சு. ஆக ஒரு தொண்டன் சொன்ன அன்னைக்கெல்லாம் பெரியார் என்ன சொல்லுவாருன்னா, திராவிடர் காலத்துல நீ என் கட்சிக்கு வர வரைக்கும் சிந்தனை பண்ணி யோசனை பண்ணு, இங்க வந்துட்டா இது மிலிட்ரி, மலையிலேருந்து குதினா குதிச்சாகணும். இதைத்தான் அவர் சொன்னார். அவரும் அப்படித்தான் வாழ்ந்தார், அப்படித்தான் இருந்தார். வைக்கத்துல போராட்டம் நடத்துனாங்க. வைக்கம் போராட்டம்னா என்னன்னு தெரியாதவன் இருக்கா இன்னைக்கு. வைக்க போராட்டம்ங்கிறதே வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரனை அந்த வீதிகளில் நடக்கூடல. ஒரு காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, வாய்க்கு ஒரு கலசம்னு சொல்லுவாங்க. ஒரு கலயம். மண் கலசப்ப வாயில கட்டிக்குவானுங்க. செருப்பை கையில் எடுத்துக்குவானுங்க. அப்படி போற காலம் இருந்தது. பெண்கள் மேல் துணி போடக்கூடாது. மேலே துணி போடாமல் இருந்தால் தான் நம்பூதிரி போய் கையில் பிடிச்சி பார்ப்பானுங்க. பெருசா இருக்குதா, சிறுசா இருக்குதா, எப்படி இருக்குது, என்ன இருக்குதுன்னு. ஆக இப்படிப்பட்ட அயோக்கிய தரத்தை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டவர் பெரியார். இப்போ வந்து ஜாதி ஒழிக்கணும், ஜாதி இல்லை, மதம் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் பள்ளிக்கூடம் போகும்போது நீ என்ன ஜாதி, நான் என்ன ஜாதி, சாதிய அடிப்படையில் எங்களுக்கு வேலை கொடுன்னு கேட்குறேன். அப்போ நீ என்ன ஜாதி ஒழிக்கிற? எல்லாருமே ஜாதி அடிப்படையிலேயே வேலை வாங்குறாங்க, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். அப்போ வந்து இந்த ரொம்ப பிசி, இந்த ஹில் ட்ரைப்ஸ் அந்த மாதிரி சொல்கிறவங்க எல்லாமே என்ன பண்ணாங்க, படித்து மேலே வந்துட்டாங்க, வேலைக்கு நிறைய வந்துட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கு அந்த ஒதுக்கீடு இருந்துட்டு இருக்குது. இதை கொடுத்துட்டு தான் இருக்குது அரசாங்கம். ஆக இந்த இட ஒதுக்கீட்டு கொண்டு வந்தவரே பெரியார் தான். இது வந்து அரசாங்கத்தோட, மத்திய அரசாங்கத்தோட போராடி இன்னைக்கு கொண்டு வந்தார். அதே அம்பேத்கர், அவங்கெல்லாம் ஒரு சமகாலத்தில் இருந்து இந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் மேலே வரணுங்கிறதுக்காக பாடுபட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நீ என்ன சொல்ற, பெரியார் தென்னை மரத்தை வெட்டினா சரி, அதான் விட்டான்னா அடுத்தது என்ன வந்தா, பெண்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கிட்ட இச்சையை தீர்த்துக்கலாம். அம்மா இருக்கிறா, அக்கா இருக்கிறா, தங்கச்சி இருக்காரு. இது என்னையே அயோக்கியத்தனா? இது வந்து வெளியில பேசுறதுக்கு உன்னை விட்டதே தப்பு. முதல்ல அவர் எங்க சொன்னாரு? எல்லாம் அண்ணாமலை கவுண்டர் இப்ப ஆதாரம் இருக்குன்ட்டு எடுத்து காட்டுறாரு. நீ யாரு? உனக்கு வயசு என்ன? உன்னோட வயசுக்கு என்ன தெரியும்? நீ எங்கேயோ போய் போலீஸ்காரனா குப்பை கொட்ட, கூலி வாங்கின, சாப்பிட்ட. இன்னைக்கு மோடிக்கு ஆள் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு ஆள் இல்லை, உன்னை தூக்கி பிடிச்சிட்டு விலை கேளுன்ட்டு ஆடுறாங்க. என்ன உனக்கு பெரிய, நீ பெரிய அறிஞர், நீ இன்வெஸ்டிகேஷன் தெரியும்,
எங்கெங்கே என்னென்ன தப்பு நடக்குதுங்கிறத வந்து ஒரு தகவல் உரிமை சட்டம், அதாவது பெரிய பெரிய மேல்மட்ட அதிகாரிகளை பிடிச்சி அவன் மூலியமா இவன் லஞ்சம் வாங்குறான், இவன் ஏமாத்துறான், இவன் திருடுறான், இதைத்தான் சொல்ல முடியுமே தவிர வேற என்ன பண்ண முடியும்? உன் வீட்டுக்கு அவன் வந்து படுத்துக்கிறான்னா அவன் வீட்டுக்கு நீ போய் படுத்துக்கிறியா? ஒன்றும் கிடையாது. என்ன பெரியார் ஆதாரம் உனக்கு தெரியுமா? பிடுங்கிட்டு அதாவது செத்தே வெகு காலம் ஆகி போச்சு. இன்னும் அந்த செத்த பாம்பை கண்டே இன்னும் அத்தனை இந்த குதி குதிச்சுட்டு இருக்கிறீங்களே, அதனால உயிரோடு இருக்கிற மாதிரி பெரியார் மாதிரி இன்னொருத்தன் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தா ஒரு நாய் நிக்காதல்ல ஓடி ஊர் விட்டு. அதனால செத்து இத்தனை வருஷமாயி அந்த கொள்கை நிக்குது. அந்த கொள்கையை கண்டு நீ பயந்துட்டு இருக்கிற. என்ன காரணம்? பெரியார் என்ன பிடிக்கிட்டு போயிட்டாரு? அவர் சமுதாயத்துக்கு வந்து நிறைய செஞ்சாரு, போராடினாரு, ஜெயிலுக்கு போனாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஏன் பெரியார் வெளியே வந்தார் தெரியுமா உனக்கு? அந்த வரலாறு தெரியுமா? ஒரு குருகுலத்துக்கு போனாரு. குருகுலத்துக்கு போற பக்கம் பார்த்தா ஐயர் பையன் தனியா சாப்பாடு, தனியா தண்ணி, பாக்கி இருக்கிற எல்லா ஜாதிக்காரனுமே, நாடார்ல இருந்து எல்லா ஜாதிக்காரனுமே. இந்த குருகுலம் வந்து திருநெல்வேலி பக்கத்துல இருந்தது. அந்த இடம் ஞாபகம் ஒரு சொல்றேன். ஆக இதை பார்த்தோன்னே தூக்கி எறியினார். அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார். இல்லை முடியாதுன்னாங்க. முடியாதுன்னா நமக்கு இந்த கட்சியை வேணாட்டு வெளியே வந்தார். ஆக ஒரு ஒரு கட்சி அடிப்படை எல்லாமே வந்து மக்களுக்காக இருந்தால்தான் பெரியார். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இருந்தால்தான் பெரியார். அதுல வெளியே வந்தாரு. வெளியே வந்தோடனே என்ன பண்ணாரு? இந்த மாதிரி போராட்டங்கள் அறிவிச்சாரு. சுயமரியாதை இயக்கமா வச்சிருந்தாங்க. தென்னிந்திய அந்த கட்சி ஒன்று வச்சிருந்தாங்க. ஆக இப்படி வயசான காலத்துல எல்லாமே மறந்து போயிருது. அதை டக்குன்னு உடனடியே சொல்ல முடியறது இல்லை. நம்ம இதை குறிப்பெழுதி வச்சு படிச்சு சொல்றதும் இல்லை. ஆக இப்படி இருந்த காரணத்தினால இன்னைக்கு நீ நீ அவன் அந்த ஆளை தூக்கிட்ட நீ வளர்ந்த. நீ என்ன கிழிச்ச? தமிழன்னா என்னன்னு உனக்கு தெரியும்? நீ என்ன? நீ போனா நான் இலங்கை போனேன், பிரபாகரன் நீ போராடப்பா போனேன். ஏண்டா நாய் பொய்யாண்டா பேசுறீங்க? வயிற்று பிழைப்புக்காக பொய் பேசுறீங்க. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய தலைவர் பிரபாகரன். அவர் நான் பார்த்துருக்கிற ஒரு காலத்துல கோயம்புத்தூர் வந்திருக்காரு. குளத்தூர் மணியம் கேம்ப்ல அவர் வந்து பயிற்சி கொடுத்துருக்காரு. மதுரையில நெடுமாறனுடைய கட்சி ஆபீஸ்ல அவர் தங்கியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய உலகத்திலேயே தமிழனுக்கு ஒரே தலைவர்னா பிரபாகரன் தான். இங்க இருக்கிறதுனால டம்மி பீஸ் ஏதோ அரசியல் நடத்துனாங்க, 2 காசு சம்பாரிச்சாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் 500 கோடி 1000 கோடி 2000 கோடின்னு வச்சிருக்கா. இன்னைக்கு பேசுறதுக்கு எவனுக்குமே தகுதி கிடையாது. பிரபாகரன்லாம் பேசுற அளவுக்கு ஒருத்தருக்கு தகுதி கிடையாது. அதே மாதிரி இருந்தவர் தான் பெரியார். அவர் எந்த அரசியலுக்கு வரல. அதனால இன்னைக்கு அத்தனை சொத்து வச்சிருக்கிறதுக்கு காரணமே பார்ப்பனுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் போராடின காரணத்தினால தஞ்சையிலேருந்து நீடாமங்கலத்துலேருந்து எல்லா ஊர்லேயுமே வேதாரண்யத்துலேருந்து எல்லா ஊரில் இருக்கிற பிராமணர் அல்லாத மக்கள் வந்து தங்களுக்குள்ள பூமியில் வந்து 1 ஏக்கரா 1/2 ஏக்கரா இதெல்லாம் அவர் பேருக்கு எழுதி வச்சாங்க. இன்னைக்கு எப்படி கோயில்களுக்கு நாம் நிலங்கள் கொடுக்குறோமோ அப்படி அவர் பேருக்கு எழுதி வச்சாங்க. அப்படி எழுதி வச்ச நிலங்கள் தான் இன்னைக்கு பெரியார் கட்சியில் மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்குது. இன்னைக்கு இங்கே சென்னையில் வந்து வேப்பேரியில் வந்து பெரியார் தரம் இருக்குதுன்னா அந்த இடத்த வாங்கி கொடுத்தா ஜிடி நாயக்கர். ஜிடி நாயக்கர் வந்து ஐயா கூட நெருக்கமாக இருந்த காரணத்தினால அந்த இடம் விலைக்கு வருதுன்னு பார்த்தா பெரியார் வேண்டான்னு சொன்னார். அது டிராம் செட்டாக இருந்தது வெள்ளைக்காரங்கிட்ட. அதை வாங்கி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற பெருச்சாளிகளை பற்றி நாம் போய் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. அவர் சொத்துக்கு வாரிசில் எவனோ திங்கிறான், ஏதோ பண்ணுறான். ஆனால் பெரியாருடைய உழைப்பை யாரும் குறை சொல்றதுக்கு தகுதி இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள. எந்த கட்சி பாப்பான்னு கூட இன்னைக்கு அவர் குறை சொல்றது இல்லை. அவர் தமிழ்நாட்டில் அவர் பேசாத பேச்சே இல்லை. அவர் பிள்ளையார் உடைச்சார், ராமனை செருப்பில் அடிச்சார். என்ன பண்ணீங்க? எவனையே என்ன பண்ண? இன்னைக்கு நீ வந்து ஆடுறியடா அண்ணாமலை, அன்னைக்கு நீ எங்க போன? நீ பிறக்கவே இல்லை. கொப்பனதை பண்ணானா? உங்க தாத்தனதை பண்ணானா? அல்லது இன்னைக்கு இருக்கிற டெல்லியில் இருக்கிற பிஜேபிக்காரன் அதை பண்ணானா? ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் இருந்த காலத்தில் அவர் தான் கிங், அவர் தான் ராசா, அவர் தான் அரசன். ஆக இப்படிப்பட்டதெல்லாம் விட்டு போட்டு இன்னைக்கு பாரு, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு கவர்னர் உட்காந்துருக்குறேன் சனியை. அந்த சனியை என்ன பண்ணுது? சட்டசபைக்கு போகுது. போய் நான் பேச மாட்டேன், அரசனுடைய அறிக்கையை நான் படிக்க மாட்டேன். அப்புறம் என்னம்மா இருக்கு அங்கே போகிறேன்? உன்னை வந்து வெண்ணெய் வச்சு உருவுனானா, கூப்பிட்டானா? எதுக்கு அங்கே போகிற? கம்மனை அங்கேயே சாப்பிட்டு தூங்குறது போட்டு
பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்குது, 2 பேரும் ஆனந்தமாக தூங்கு. அதான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பங்களாவை கொடுத்துருக்கான ராஜ்பவன்னு. உன்னை நீ படித்து அவன் அனுப்புகிறான், உனக்கு அவன் அனுப்புகிற அறிக்கையை பார்க்குற, நீ பார்த்துட்டு அப்ரூவ்டு கொடுத்த பிறகு தான் அங்கே போகிற. அப்புறம் எனக்கு முதல்ல வந்து தேசிய கீதம் பாடுன்னா இது என்ன? அடே, நீ தமிழ்நாடு பூராமே என்ன நடக்குதுன்னா பள்ளிக்கூடத்துலேயும் கூட அதான் நடக்குது. இன்னைக்கு காலையில் ப்ராயர் கிளாஸ்ன்னா சாமி பள்ளி கும்பிடுற பள்ளிக்கூடத்தில் சாமி பாட்டு பாடுறேன். பள்ளிக்கூடம் மூடுறப்போ நேஷனல் ஆந்தம்னு சொல்லி தேசிய கீதம் பாடுறேன். இதுதான் நடக்குது. இப்போ எல்லா விழாக்கள், அரசு விழாக்கள், எல்லா விழாவிலையும் அதுதான் நடக்குது. முதல்ல எடுத்தோன்னே என்ன பண்ணுறா? தமிழ் தாய் வாழ்த்து. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பண்ணுறா? தேசிய கீதம். அதுக்கு வந்திருக்கிறேன், இதுக்கு எந்திரிக்கிறேன். ஆக இப்படிப்பட்ட முட்டாள்தனங்கள் தான் எனக்கு வேணும்னு கேட்குறீங்கன்னா, நீ எதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற? சரி, அப்படியாவது பண்ணு உன்ற அதிகாரத்தை வச்சு. இப்போ இந்த கல்லூரிகளுக்கெல்லாம் ஏதோ ஒரு குழுவெல்லாம் அமைக்கணும்னு சொல்லி ஏதோ அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அதையெல்லாம் கையில் எடுத்துக்கோ. தமிழ்நாட்டு அரசாங்கத்தை கலைச்சிரு. அப்புறம் தேர்தல் வரட்டு. நீ ஆச்சு, தமிழ்நாடு ஆச்சு, ஸ்டாலின் ஆச்சு, நம்ம எடப்பாடி ஐயா ஆச்சு. எடப்பாடி ஐயா தான் ஆட்டுறாரு இன்னைக்கு. கருப்பு சட்டை போட்டு போனால் டிவியில் காட்ட மாட்டேங்குது. டிவியில் காட்டு எங்கேயோ உனக்கு டிவியில் காட்டி என்ன பண்ணுற? நீயும் அதான் பண்ணுற, அவனும் அதான் பண்ணுற. 4 கான்ட்ராக்ட் விடுறீங்க, 4 பேர்த்துக்கிட்ட திருடுறீங்க. நீ உன் வீட்டுக்கு கொண்டு போகிற, அவன் வீட்டுக்கு கொண்டு போகிற. எலெக்ஷன் வரும்போது மக்களுக்கு 3000 நீங்கள் கொடுக்குறோங்கிற, 5000 அவன் கொடுக்குறோங்கிற. ஓட்டை வாங்குறீங்க, ஜெயிச்சுக்கிறீங்க. இதை தாண்டி என்ன தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. திருப்பதியில் 6 பேர் அடிபட்டு செத்து போயிட்டாங்க கோயிலுக்கு போய். சரி, கோயில் நிர்வாகமாக நடக்குதுன்னா அது நடக்க மாட்டேங்குது. அரசாங்கம் எப்படி இருக்குதோ அப்படிதான் கோயில் நிர்வாகம் இன்னைக்கு நடக்குது. அந்த ஆள் சொன்னார், அந்த அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, கீழே விழுந்து முதிச்சு போட்டாங்க. உடனே அவன் புருஷன் சொல்கிறா, நல்லா அர்த்தம் இருந்தா பொண்டாட்டி அதெல்லாம் முதிச்சு கொண்டு போட்டாங்க. எனக்கு போனானால்தான் முடிச்சு கொண்டா. அவன் வீட்டுக்கு வந்தானா கொள்றதுக்கு? உன் குழந்தைகளே முதல்ல கொரோனாவில் செத்து போச்சுங்கிற. அப்புறம் உனக்கு எங்கே வேலை? திருப்பதி ஏழுமலையெல்லாம் பசங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வந்து நிறுத்தியிருந்தானே முன்னால். ஏன்டா தமிழ்நாட்டில் இப்படி ரொம்ப அசிங்கம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நியாயமான அரசியல் பண்ணுங்க. காமராஜர் இருந்தாருன்னா மிகப்பெரிய கல்வி கொடுத்தாரு, மிகப்பெரிய அணைகள் கட்டினாங்க. அந்த காலத்தில் தேவைப்பட்டதெல்லாம் செஞ்சாங்க. இன்னைக்கு தேவைங்கிறது இல்லை. அணைகள் இருக்குது, கல்வி நிலையங்கள் இருக்குது, அரசாங்கம் இருக்குது, குழந்தைகளுக்கு சோறு போடுது, இதெல்லாமே நடந்துட்டு இருக்குது. இப்போ மெட்ராஸில் வெள்ளம் வருதுன்னா எல்லா நேரங்கள்லையுமே வெள்ளம் வந்தால் கட்டாயமாக நிற்கி. ஏன்னா தண்ணி போகிறதுக்குண்டான வடிகால்கள் இல்லை. வடிகால் இருந்தால் தானே போகுது. நீ குட்டையில் பூரா ஊட்ட கட்டி போட்டு தண்ணி நிற்கிது என்னன்னா என்ன ஆகு? இதை பூரா சைட் போட்டு நீ கொஞ்ச நாள் விற்ற, அவன் கொஞ்ச நாள் விற்ற. அண்ணாமலைக்கு வாய்ப்பு இல்லை. அவன் வந்து அவன் மேலே நாளைக்கு விற்றுக்குவேன். ஆக இப்படிப்பட்ட மோசமான அரசியல் செய்கிறது போட்டு இந்த மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு எத்தனை மக்கள் சோத்துக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. குழந்தைகளுக்கு வந்து இந்த கல்வி கற்கிறதுக்கு வந்து ஜாதி சான்றிதழ்கள் கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு நிறைய, இப்போ நம்ம தோட்டத்துலேயே ஒரு ஆள் இருக்காரு, கூடலூர் பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு 2 குழந்தைக்கு பள்ளிக்கூடம் போக முடியாமல் இருக்குது. இவனும் அங்கங்கே முட்டி பார்த்துட்டு வந்துடுறான். இதுக்கெல்லாம் போய் போராடுறது, இது செஞ்சு கொடுக்க சொல்கிறது? நீ ஒவ்வொரு ஆஃபீஸ் போடு. ஒவ்வொரு பிள்ளைக்கு கற்பழிச்சு போட்டான்னா குதிக்க ஆரம்பிச்சிட்டியே. ஒவ்வொரு பிள்ளை கூட ஒரு போலீஸ்காரனையும் அனுப்ப முடியும். யோசனை பண்ணி பார்க்கணும். ஒரு வீட்டில் திருட்டு நடக்குது, வெட்டுறான், குத்துறான். இது காரணம் வந்து திரைப்படம். நீ திரைப்படத்தை பூரா நிறுத்தி போட்டேன்னா குத்த மாட்டா, வெட்ட மாட்டா. அப்புறம் என்னதான் பண்றது? மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா டாஸ்மாக் சினிமாவையும் பார்த்துட்டு இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. தப்பு இல்லையே. ரோட்டில் பொம்பளை நடக்க முடியாது. நாய்க்கு எப்படி இருக்குது? இப்போ நாய்க்கு மாதிரி மனுஷன் ஆயிட்டா. அது குழந்தைன்னு தெரியுதா, கிளவின்னு தெரியுதா, சிறுசா பெருசா ஒன்றும் இல்லை. ஆக இந்த இந்த வன்கொடுமை நடக்கிறதுக்கு அடிப்படை காரணம் சினிமா நடிகை தான். இப்போ பார்த்தா கேரளாவில் ஒருத்தனை கைது பண்ணியிருக்காங்க, செம்மானூர் என்னவோ. அவன் அவளை கூட்டிகிட்டு வந்து கடையை திறக்க சொல்கிறான். அவள் வந்து கடையை திறந்து வைக்கிறா. அவளுக்கு இவன் ஒரு விலை உயர்ந்த வயிறு நெக்லஸ் கழுத்துலேயே போட்டுடுறான். நிற்கிறா. அவோ பூரா மேலே பூரா காட்டிட்டு நிற்கிறா. அவன் தான் சும்மா இருப்பான், தொட்டு பார்க்குறேன். என்னடா நாடு நடக்குது? நாசமாக போனவனுங்களே. அவன் காட்டுறதுனால தான் அவன் தொட்டா. ஆமாம், வேற என்ன? அதை காசு வாங்கிக்கிறாளே.
காசு வாங்கியாச்சு, நகை வாங்கியாச்சு. அப்புறம் உனி என்ன அடுத்த வேலை? இதுதான் நாட்டில் நடக்குது. சும்மா ரோட்ல வந்து இந்த இந்த இங்க ஒரு 500 வீடு இருக்குது. இங்க ரோட்ல போறவனாவது ஒரு வீட்டுக்குள்ள போய் ஒரு பெண்ணை தொட முடியுமா? தொட்டா விட்டுருவாங்களா? அங்கேயே வெட்டி போடுவாங்க. ஒருத்தர் தொடுறான்னா தப்பு நடக்கிறதுனால தான் அவன் தொடுறான். இப்ப கல்லூரியிலேருந்து அந்த புள்ள மாட்டி சேருங்க அடிப்படை காரணமே அவிய 2 பேர் வந்து ஒதுங்குறாங்க மரத்தடியில ராத்திரியில. எங்கேயோ ஒன்று காத்தடிச்சு உள்ள வந்து பூந்தது வேலையாகி போச்சு. இதுதான் நடந்தது. தானே வந்து நடக்கலையே. அது வீட்டில் அந்த புள்ள ஹாஸ்டலுக்குள்ள பூந்தடிச்சா கற்பழிச்சானா, அது வீட்டில் போய் கற்பழிச்சானா? இப்போ இங்கே ஒரு 3 பேர்த்த கொண்டு போட்டாங்க பல்லடத்துக்கு பக்கத்தில். இன்னைக்கு வரைக்கும் ஒரு பதிலும் இல்லை, ஒரு அரசாங்கம் கண்டுபிடிக்கல, எதுவுமே நடக்கலையே. கண்டுபிடிச்சிருக்குதா கொலையை? மற்ற உடனே இங்கே இருக்கிறவன் என்னங்கிற சிபிஐ விசாரணை வை. சரி வச்சுக்கோ, சிபிஐ விசாரணை வச்சு கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா வச்சிருக்க ஒன்றும் இல்லை. அவன் தானே வானத்தில் தான் குதிச்சா சிபிஐ. தமிழ்நாட்டு போலீஸில் நம்பிக்கை இருந்தால் தமிழ்நாட்டுக்காரனோடு. இங்கே நாளைக்கு வந்து அண்ணாமலை ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சிபிஐ தான். தமிழ்நாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கலைச்சிட்றோம், இந்த அறநிலையத்துறை கலைச்சிட்றோம், எல்லாத்தையும் கலைச்சி போட்டு நீயே எடுத்துக்கையில். அப்போ அதில் திருடுறவங்கிட்டலாம் மொத்தமாக நீயே திருடிக்கலாம். ஒருத்தர் இப்போ மருந்து குடிச்சிட்டு சத்த இன்னைக்கு கூட தொலைக்காய் போலீஸ்காரர் வந்து இவன் எங்கேயோ விருந்துக்கு ஒருத்தர் இளவுக்கு போனான்னா, சாராயம் வாங்கிட்டு போனான்னா போலீஸ்காரர் பிடிச்சிட்டாங்களா, பணம் கேட்டாங்க, அவங்க டார்ச்சர் தாங்காமல் நான் மருந்து குடிச்சிட்டு செத்து போகிறேங்கிறேன். எல்லாமே இதைத்தான் சொல்கிறான். அவன் செஞ்ச தப்பை அந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை நடந்திருக்குது, அதை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல அரசாங்கம். அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அவங்க அந்த ஐயா அம்மானால குறையில்லை, பையன் வெளியிலேருந்து வந்தார், அன்னைக்கு தான் அது நடக்குதுன்னா ஏதோ ஒரு அதுக்கு முந்தி ஃபைனான்ஸ் ரீதியாக வரவு செலவுலையே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குது, அது நடந்திருக்குது. ஆனால் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு துப்பே கிடைக்கல. என்ன பண்ணுவோம் போலீஸ்கார? துப்பு அரை மணி நேரத்தில் பிடிச்சோங்கிற, அந்த கற்பழிச்சோன்னு ஒரே நாளில் பிடிச்சோங்கிற. இது மாதக்கணக்கு ஆகி போச்சே, ஒன்றும் பிடிக்க முடியலையே. அதே மாதிரி இப்போ பங்களாதேஷு, பாகிஸ்தானு, இந்த பார்டரில் இருக்கிற நேபாளம், இந்த இந்த நாடுகள் இருக்கிறவன் எவனுமே எந்த ஆதாரம் இல்லாமல் நம்ம ஊருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கான். அதே மாதிரி இப்போ திருப்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த நைஜீரியா அந்த மாதிரி நாடுகள்லேருந்து வந்தால் பூராமே எல்லாம் ஸ்கூட்டரில் சுற்றிட்டு இருக்க. அரசாங்கம் என்ன பண்ணுது? அவன் ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கியா? அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? கதர்பேட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணி வியாபாரம் அவன் செய்கிறான் உட்காந்துட்டு. இது தமிழ்நாடா நைஜீரியாவான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ அவனுங்களை எல்லாம் விசாரணை பண்ணி எங்கேருந்து வந்திருக்க, என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், அவனுடைய பாஸ்போர்ட் டைம் முடிஞ்சு போச்சா, இதெல்லாம் பார்க்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை, இல்லாட்டி அண்ணாமலை கடமை. வேற யாரு கடமை? அவன் தான் எல்லாம் எனக்கு தெரியுங்கிறா. தெரிஞ்ச செய்யி. தமிழ்நாட்டில் என்னையா நடக்குதுங்கிற? அடுத்த எலெக்ஷன் வந்தால் தெரிய அப்புறம் எவன் கடமைங்கிறது. அது வரைக்கும் நாமளும் ஏதோ ஒன்று பேசுவோம். வணக்கம்.